Hello, a warm good afternoon. So it's a sunny afternoon here in Abu Dhabi. Today we are going to cook a very fantastic North Indian recipe, okay, from the flavors of the north, which is aloo gopi. It's a curry base, and if you are going to serve for roti or paratha or naan, you can make it a bit gravy base. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு கோபி. ஆலு கோபி தான் ஒரிஜினல் பேர். இட்ஸ் அ blend of veggies, cauliflower which is gopi, aloo of course it is potato, onion, and then I'm replacing this capsicum with bhaji mirchi and a little of capsicum too, then tomatoes. Okay, so let's start cooking from Priya Mahesh's kitchen. This is winter recipes, but this is a sunny afternoon, so you can use this curry either as a supplement or a side dish for lunch, and also you can go for a fine dine with a mix of dal and a pakora or something to be the starter, and with varieties of roti. It tastes that yum. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு கோபி, காலிஃப்ளவர், பஜ்ஜி மிர்ச்சி, அதாவது பஜ்ஜி மிளகா இல்லை க்ரீனாக நீட்டாக இருக்குமே அது, அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து சில்லி பவுடர், உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கேரட் இருந்தால் கேரட், அது மூணுத்தையும் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதில் அந்த வெஜிடபிள்ஸை போட்டு 10 minutes வேக விட்டு தனியாக வடிகட்டி வச்சுடுங்க. அப்புறம் வந்து கடாயில் வந்து கடுகு, ஜீரா போடணும். ஏன்னா இது வந்து நம்ம நார்த் இண்டியன் பேஸ்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அது ரோட்டிக்கும் தொட்டுக்க போகிறோம், அதனால் ஜீராவும் போடணும். போட்டு அது வந்து பொரிச்ச உடனே அதில் வந்து இந்த ஆனியனை போட்டு சில்லி போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதில் வந்து இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, காலிஃப்ளவர், கேரட், ஆலு, அந்த மிக்ஸை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு பெரட்டு, அதில் உப்பு வேணால் இன்னும் துளி உப்பு, அந்த மசாலாக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு ட்ரை சில்லி பவுடர், தென் கரம் மசாலா பவுடர் ஆஸ் யூஷுவல். நான் வந்து இது ரோட்டிக்கும் சேர்த்து பண்ணுறதுனால நான் கொஞ்சோண்டு வந்து உங்களுக்கு அந்த பப்ரிக்கா போடுவேன். ஆல்ரெடி நிறைய மெனூஸில் பார்த்துருப்பீங்க பப்ரிக்கா. ஸோ அது வந்து கொடமிளகாவோட ஒரு ட்ரை பவுடர், அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாங்க சமைக்கலாமா? ஓகே, இதுதான் வந்து இன்ட்ரோ. இன்றைக்கு மெனு இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் நிறையா மெனு பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து ending up the 2020 season in style, in gratitude, with a flavor filled recipes from the cuisine of Indian cuisine. So I'll try to match an international cuisine, but நம்ம கண்ட்ரியிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாவிலே இன்னும் வந்து எடுக்க ரெசிப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இஃப் ஐ ஹவ் டன் எனஃப், லெட் மீ கோ ஃபார் அ இன்டர்நேஷ்னல் குசீன். ஓகே, கம் லெட்ஸ் குக். இப்போ வந்து வாங்க சமைக்கலாம்னு கூட்டிகிட்டு வந்தேன்ல, ஆலு கோபிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்னன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது வந்து காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தக்காளி, நான் வந்து கையிலே எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ். காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒரு ஃபுல் பூவு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேரட் அண்ட் பொட்டேட்டோ, கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, சப்ஜி இல்லையா அதனால தக்காளிலாம் நல்லா ஒரு 2-3 வேணும், பெருசாக இருந்தால் 2 வேணும். இது வந்து ஆனியன், அந்த பஜ்ஜி மிர்ச்சி அண்ட் கேப்சிகம் 3 சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் க்ரீன் தேவையானது, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது வந்து வெஜ் பேஸு. அடுத்தது வந்து மசாலாக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு குட்டி கப்பில் போட்டால் அது வந்து ஒரு கிளம்சி ப்ராசஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் பெட்டர் ஃபார் மீ. நான் லேபிள் பண்ணி வச்சுடுவேன் எல்லாத்தையுமே, டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலும். இது வந்து ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு வேணும், அப்புறம் மஞ்சள் பொடி வேணும், அப்புறம் இது வந்து பப்ரிக்கா ஸ்வீட் எடுத்திருக்கேன், கரம் மசாலா. ஓகே, மார்க்கெட்டில் பிளெயின் பப்ரிக்காவும் கிடைக்கிது உங்களுக்கு. இது வந்து சால்ட்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம், விச் இஸ் த ஃப்ளேவர் என்ஹான்சர் ஃபார் ஆல் த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ். ரைட், இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, பாருங்க என்ன ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே,
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த காலிஃப்ளவரை ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து வாட்டர் வந்து அங்கே பாயில் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியறதா? அதில் வந்து இதை போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட போகிறேன். ஸ்லோவாக. ஓகே. அண்ட் மஞ்சப்பொடி போட்டுருங்க. நல்லா போடுங்க. பேண்டமிக்கில் மஞ்சப்பொடி தானே சொல்கிறாங்க, டர்மரிக் பவுடர் நிறைய போடுங்க. அண்ட் தென் சால்ட். அந்த சால்ட் வந்து காலிஃப்ளவர் வேகிறதுக்கான சால்ட்டு. ஓகே, ஒரு திருப்பிட்டு இது வந்து குவிக் குக்கிங் இல்லையா, உட்காந்து 24/7 கிச்சன்லேயே இருக்க முடியாது இப்போ இந்த காலத்து லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ இந்த காலிஃப்ளவரோடு வந்து இந்த பொட்டேட்டோ கேரட்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஜம்முன்னு வெந்துடும். நான் நேற்றுக்கே நறுக்கி வச்சுட்டேன், அதனால் லைட்டாக கலர் மாறிட்டு. நோ ஷூ. டேஸ்ட்டு நல்லா இருந்தால் சரி இல்லை. ஸோ ராதா ரவி ஸ்டைலில் எத்தனை பேர் வந்து அண்ணாமலை படம் பார்த்துருக்கீங்க? கூட்டி கழித்து பார்த்தா சரியாக வந்துடும். ஓகே, ஸோ வந்து இதை நம்ம வந்து மூட போகிறோம். ரைட். அது ஸ்லோவாக கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து கடாயில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்க போகிறோம். நார்மல் குக்கிங் ஆயில், நான் வந்து கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு கடுகு. ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தால் இன்றைக்கி விடிஞ்சிரும். ஓகே, சமையலும் ஆகணும், குக்கிங் சேனலுக்கு ஷூட்டும் ஆகணும் அப்படின்னா ரெடியாக அழகாக பண்ணி செட் பண்ணி வச்சுடுங்க. அதுலேருந்து எடுத்து அப்படியே சமைக்க வேண்டியதான். ஸோ நான் கொஞ்சம் கடுகு போடுறேன். ஓகே, லைட்டாக வேணால் தள்ளிக்கலாம். எஸ், நவ் இட்ஸ் பிக்சர் பர்ஃபெக்ட். ஓகே, கடுகு போட்டாச்சு. அப்புறம் வந்து பெருங்காயம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் என்ஹான்சர். ஆக்சுவலாக வந்து வெங்காயம் போடுற டிஷ்ஷுக்கெலாம் பெருங்காயம் வேண்டாம் சொல்லுவாங்க. பட் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இது நார்த் இந்தியன் குக்கிங்கிறதுனால அந்த காஸ்டியூம் போட்டுட்டு நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் அ பேஷன் அண்ட் ஃபன் அண்ட் இட்ஸ் அ சியர்ஃபுல் ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். குக்கிங்கே ரொம்ப அருமையாக பண்ணணும். ஓகே, ரசிச்சுட்டே பண்ணணும் எது பண்ணுறதா இருந்தாலும். ஸோ இப்போ அடுத்தது வந்து கடுகு போட்டாச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு போடுறேன். 2 கடலைப்பருப்பு. அப்புறம் இது வந்து சப்ஜியாகவும் நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறதுனால ரோட்டி அண்ட் நான்க்கு இது வந்து ஜீரகம் நல்லா லாவிஷாக போடுங்க. நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஃப்ளேவர் சேர்க்கறது அந்த ஜீரா அண்ட் பெருஞ்சீரகம் தான் இல்லையா. ஸோ வந்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அவசரப்பட்டால் வந்து சமையல் சரியாக வராது. இந்த டேஸ்ட் வரணுன்னா அந்த பொறுமையாக தான் சமைக்கணும். ஓகே, சமையலில் மாத்திரம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணவே முடியாது எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ திங்ஸை தவிர. ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு செவந்தால் தான் டேஸ்ட்டு. ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பிளெயின் பருப்பு மாதிரியே இருக்கும், ரோஸ்டட் பருப்பு மாதிரியே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேப்சிகம் அண்ட் ஆனியனை போட போகிறேன். அதில் வெரைட்டியாக குக் பண்ணி வெரைட்டியாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில், ரிலேஷன்ஷிப்பில், அதுக்கப்புறமா வந்து பாக்கி இடங்களில், ப்ரொஃபஷ்னல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கணும். வெரைட்டிங்கிறது வந்து குக்கிங்கில், அதுக்கப்புறமா வந்து சர்விங் ஸ்டைல்ஸில் அழகாக பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ திருப்ப போகிறோம். ஸோ இந்த ஆனியன் சில்லிக்கான உப்பை வந்து இதிலே போடுறோம். புதிய வருடங்கள் வந்து எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகளை கொண்டு வரணும். ஓகே, விஷ் ஆல் மை மேனேஜர்ஸ். நான் வந்து லெட்ஸ் செல் சக்ஸஸ்ஃபுல்லி வேறு பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதுதான் என்னோட பொழப்பு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். விஷ் ஆல் மை மேனேஜர்ஸ் பேக்டு வித் நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட். விஷ் தெம் கிரேட் சக்ஸஸ். ஓகே, happy to see them with new entries. Thank you so much. And also all my colleagues, professionals connected, wish them multiple business ahead. So இதை வந்து திருப்பிக்கோங்க. சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஷனில் மாத்திரம் இல்லை,
வீட்லேயும் நல்லாயிடும். இப்போ நம்ம வீட்டில் தான் சண்டை போட போடும் இல்லையா? இப்போ ஒரு மேனேஜர் கூப்பிட்டு என்ன திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, ஆன்னு கத்த முடியுமா அந்த இடத்துல? எஸ் சார் அப்படிலாம். இப்போல்லாம் நம்மலாம் சென்டிமெண்ட்டாக டியர்ஸ் வந்துடும், ரெஸ்ட் ரூம் ஓடுவோம், இல்லைனா கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஏரியா போவோம், அப்புறம் வந்து ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் பிளேஸ்க்கு போய் நின்றுப்போம். பட் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் வி ஷோ ஒன்லி வித் கித் அண்ட் கின். அதை வந்து ட்ராமா பண்ணி புரிஞ்சிக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வீட்டில் நடக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் ஒரு டஸ்ட்பின் கற்பனை பண்ணி போட்டுருணும். ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம் அங்கே திருப்பி வரும்போது ஒரு டஸ்ட்பினில் கற்பனை பண்ணி போட்டுட்டு வீட்டை பார்க்கணும். ஃபேமிலி alone will stand with you. Friends are so important. Hats off. They have their own family. So we should not disturb each other's safeguard points, right? ஸோ இப்போ வந்து வதங்கிறதுக்குள்ளே உம்மனா மாஞ்சி மாதிரி நிற்கிறதுக்கு இது மாதிரி நிறைய ஷேர் பண்ணலாம்ல. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கருகப்பிலையை பாதி வந்து ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுறோம் ஸ்மெல்கோசரம். எந்த இடத்துல ஆனாலும் சரி, சமையல், சாப்பாடு, சேல்ஸு, ப்ரொஃபஷன், ஒரு கோலம் போடுறது, ஒருத்தருக்கு ஒன்று செய்கிறது, சியர்ஃபுல்லாக மனசார செய்யுங்க. விஷ் தெம் குட் லக். ஓகே, ஹாவ் தட் சின்சியரிட்டி அண்ட் லாயல்ட்டி, யூ வில் கம் டு த டாப். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை வதக்க போகிறோம். இதுலேயே வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்காமல், இது வந்து உங்களுக்கு கடாய் பன்னீர்னு வச்சுக்கோங்களேன். கடாய் வெஜ்ஜீஸ் கடாய் பன்னீர்னால் நான் ஹாஃப் தான் வந்து அதை குக் பண்ணுவேன். தட் இஸ் ஹாஃப் தான் வந்து அதை நான் வதக்குவேன். இது வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் ஆலு கோபிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். டைனிங் டேபிளில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே சூடாக இதை சப்ஜி கொண்டு போய் சுட சுட சர்வ் பண்ணோம். ரோட்டி நான் பொறுத்த மட்டும் ஒரு ரோட்டி வந்து இங்கே வாட்டர் தவாவில் இருக்கணும், இன்னொரு ரோட்டி பிளேட்டில் இருக்கணும். அது மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா இந்த வின்டருக்கு கிளாஸாக இருக்கும். த பெஸ்ட் வின்டர் சைட் டிஷ் இது ஆலு கோபி. நெவர் மிஸ் இட். ஓகே, வதங்கிட்டு இப்போ உங்களுக்கு வெங்காயம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், தக்காளி போட்டு ஒரு தட்டு போட்டு மூட போகிறேன். இதெல்லாம் வந்து குயிக்காக வேலையாகிறதுக்கு. கிடிக்க பிடிச்சி கலருங்க ஒன்ஸ் வெயிட் ஜாஸ்தியானவுடனே. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை மூடி வச்சு அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு, இந்த பக்கம் வதங்கிட்டுருக்கு. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி சின்க்ரனைஸ் பண்ணி கேபிள் மாதிரி நம்ம வந்து இந்த மசாலாஸ்லாம் போட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டே டியூன். இப்போ இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து அந்த குடமிளகா வந்து அந்த வந்து நல்லா சூப்பராக வதங்கிடுது. அந்த சில்லி ஃப்ளேவர் ஆசமாக இருக்குது. ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் வந்து அரைச்சி விட்ட மிக்ஸ்டு சாம்பார் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து எனி கறி பண்ணும்போது, தட் இஸ் பொரியல் பண்ணும்போது, நீங்கள் குடமிளகாவை வந்து கேப்சிகம்மை வந்து இந்த பஜ்ஜி மிர்ச்சி ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். பட் வந்து காரம் கரெக்டாக வந்து பார்த்து கூட குறைச்சி போட்டுக்கணும். காரத்தை அள்ளி கொட்டிட்டாக்கா அப்புறம் வந்து அந்த ஒரு டிலைட்டே போயிடும் நம்ம பண்ண ஒரு சேஞ்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆலு அண்ட் கோபி, காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டும் நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு வெந்தெடுத்து அதை போட போகிறோம். பப்ரிக்காவும் ஒரு வெரி குட் ஃப்ளேவர் என்ஹான்சர் உங்களுக்கு. இது வந்து நிறையா இருந்தாக்க கீழெல்லாம் போட்டு கொட்டாமல் நிதானமாக திருப்புங்க. ஓகே, வெந்திருக்கணும், ஆனால் வந்து பார்க்க முழுசு முழுசாக இருக்கணும். அதான் வந்து இந்த நார்த் இண்டியன் சப்ஜீஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரிஞ்ச மட்டும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். இது வந்து ஷார்ஜா அபுஷகாரா ஏரியா தெரிஞ்சவங்க, இந்த பூரன்மல் அந்த ஒரு செஃப் அவரோட ரெசிபி இது. இது யூஸ்வலாக ஆலு கோபி எல்லாருக்கும் தெரியும், பட் இந்த பப்ரிக்கா போடுறதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது. ஸோ வந்து அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறோம். ஓகே, அண்ட் இது வந்து பப்ரிக்கா. ஸோ வந்து சமையலில் வந்து நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளோ ஒரு ஆசம் லெசன்ஸ்
தட் இஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து நிறைய மெசேஜ் வச்சுருக்காங்க தெரியுமா. இப்போ வந்து இதில் எல்லாமே போட்டிருக்கோம், காரம், உப்பு, ஸ்வீட்னஸ் எல்லாம். ஸோ லைஃப் அது மாதிரி தான். ஸோ பேரண்ட்ஸோ இல்லைனா ஹஸ்பண்டோ இல்லை அவங்கள சேர்ந்தவங்களோ எல்லாருமே வந்து அதே திட்டுறவங்க தான் நமக்கு எவ்வளோ பண்ணுறாங்கல்ல. ஓகே, ஸோ வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும், நெகட்டிவ் விட்டுறணும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நெகட்டிவ் டெஸ்ட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அதுக்காக வந்து அந்த ஒரு டிக்னிட்டியும் அந்த ஒரு லாயல்ட்டியும் விட்டு கொடுக்கவே கூடாது நம்ம, அது யாராக இருந்தாலும். அது ஒன்று. அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு தப்பான ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் குணம் வந்து ஐ எம் வெரி பொசசிவ். நாட் வித் எவ்ரி ஒன், எல்லாரோடையும் பழகுவேன், பட் வெரி க்ளோஸ் வித் ஃபியூ பீப்புள். என்னோட ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபார் எவ்ரி ஒன். அப்புறம் எங்கள் அப்பா, அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஜென்மான்னு ஒன்று இருந்தால் டெஃபினெட்லி அ ப்ரேயர் ஃபார் அன் எல்டர் பிரதர். பிகாஸ் எல்டர் பிரதர் இல்லாதவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெரிய மிஸ்ன்னு தெரியும். இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி மிஸ். இஃப் யூ ஹாவ் ஒன், ப்ளீஸ் டோன்ட் லீவ் தெம், செரிஷ் தெம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எல்லாமே வந்து ஒரு இப்போ இந்த பிளெண்ட் ஆஃப் டேஸ்ட் மாதிரி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். நம்ம லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது, அவங்க லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது, அது ஒன்று. அப்புறம் எங்கள் மாமியாருக்கு வந்து தேங்க்ஸ் இந்த சோக்கர் அண்ட் இந்த இயர்ரிங் கிஃப்ட்டுக்கு. போத் மை மதர் இன்லா அண்ட் சிஸ்டர் இன்லா அவங்களோட கிஃப்ட் இது. ஸோ அது மாதிரி யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்களையும் தேங்க் பண்ணிவிடுங்க. இது இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஸ்பூன் சில்லி வேணும் போல இருக்குது. நீங்கள் பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வெந்திருக்கு, ஆனால் ஷேப் வந்து அப்படியே இருக்குது. இல்லைன்னா அது கூட்டு மாதிரி ஆகிடும். எஸ்பெஷலி எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி எங்கள் அப்பா மாதிரி பீப்புளெலாம் ரொம்ப கிரிட்டிக் பண்ணுவாங்க. தேர் ஆல்சோ வெரி பர்ஃபெக்ட் இன் தேர் ஒர்க் வாட் எவர் தே டூ. ஸோ இது வந்து இன்னும் ஒன்று போடுங்க. போட்டுட்டு நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த காரம் போட்ட உடனே இந்த கறி அந்த சப்ஜி குருமாக்கெலாம் அது மேலே கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். வெந்துடும், சேர்ந்து வேகும். அதான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மூட வேண்டாம், ஏன்னா அது வெந்துடுச்சு ரொம்ப. அப்புறம் ஓவராக சப்ஜி மாதிரி ஆகிடும். நம்ம கறியாகவும் சர்வ் பண்ண போகிறோம், ஈவினிங் ரோட்டிக்கும் பண்ண போகிறோம். அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். நான் சொல்கிற மாதிரி பிளானிங் தான் எல்லாமே. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார், லைஃப் இஸ் பிளானிங் மேக்ஸ் அப்படின்வாரு. ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிவிடுங்க. சேல்ஸில் தான் பிளான் பண்ணணும், ப்ரொஃபஷனில் தான் பிளான் பண்ணணும்னு இல்லை. எனி ஒர்க் எடுத்துக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு டேபிளில் ஒரு லைன் போடுறதா இருந்தால் கூட அதையே ஒரு சின்சியரிட்டியோட பண்ணி பாருங்கள். லைஃப் வில் ரிவார்ட் யூ. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லி போட போகிறோம். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, தென் இந்த பாக்கி கறி பற்றி போட போகிறோம். கருகப்பலை இன் தமிழ். நான் வந்து கார்னிஷ்க்கு 2 வச்சுக்கிறேன், மேலே டெக்கரேட் பண்ண. இப்போ திருப்ப போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா சாட் அப்படின்வாங்க இங்கிலீஷில் ஒரு வேர்ட். சாட்னால் நல்லா கலந்துட்டு அப்படியே ஸ்லோவாக குக் பண்ணுறது. இது வந்து இப்போ உங்களுக்கு நிறைய காப்பர் பாட்டம் பேன் அதெல்லாம் கிடைக்கிறது, அப்புறம் வந்து பாட் அது மாதிரிலாம் கிடைக்கிறது. அது மாதிரி வாங்க முடிஞ்சவங்க வந்து இதை அதுலேயே அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து டைனில் சர்வ் பண்ணும். இட் வில் பி அ ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல். ஐ வில் ஆல்சோ ஷோ ஒன் ஆஃப் த ரெசிபி. நான் கடாய் பன்னீர் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அது மாதிரி. ஸோ வந்து இது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அதில் கொட்டிட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ஃப்ளேவர் அப்படி இருக்குது. நல்லா சுட சுட சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா யம்மாக இருக்கும் இந்த கறி ரெசிபி. இதையே கொஞ்சம் கிரேவி டைப்பில் மாற்றி நான் பரோட்டா ரோட்டியோட சர்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் அன் ஆசம் வின்டர் டைனிங் வித் அ லிட்டில் பிட் ஆஃப் சூப் இந்த ஆஸ் அ ஸ்டார்டர். ஆஸ் ஐ டோல்ட், சப்ஜி நிறையா, ஒரு ரோட்டி ஒரு 2 ரோட்டி ஒரு நானோட கட் பண்ணிக்கிட்டிங்கனாக்க டயட் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கிவ் த ஃபினிஷிங் டச் ஃபார் திஸ். நல்லா திருப்புங்க. வெந்திருக்கணும், ஆனால் முஷாக இருக்கணும். அதுதான் வந்து அந்த சப்ஜிக்கான ஒரு டெக்ஸ்சர். ஃபைன். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். ஓகே, we are going to garnish them with a fresh coriander and curry leaves left out, which we have kept it. So please come for a awesome lunch or a dine-in with aloo gopi
from the North Indian cuisine. This is Priya Mahesh with you, signing off for Priya Mahesh Kitchen. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் வந்து தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குக் பண்ண கற்றுக் கொடுத்தது வந்து ஷார்ஜா அபு ஷகாராவில் இருக்கிற பூரன்மல் அவுட்லெட்டோட ஒன் ஆஃப் த செஃப். ஆக்சுவலாக அது ஸ்வீட்ஸ் அவுட்லெட், அதோட மெயின் ஷாப் வந்து துபாய் குசேஸ் கிட்ட எங்கேயோ இருக்குது. I don't remember the location. It is pretty much 10+ years before. So அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி இது. So thanks to him and thanks to all my subscribers, all my friends. Wish you all great good luck in the coming year. Keep in touch, stay in touch, stay home, stay safe, stay connected. Thank you so much.